இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. சமூகத்திலிருந்தே அவர் வெளியே வரல அப்படின்ற மாதிரி பல அரசியல் தலைவர்கள், குறிப்பா இன்னைக்கு டிடிவி தினகரன் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாத்தீங்களா? இவங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு கண்டென்ட் இல்லைன்றதுனால சினிமாவை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வல்ல எங்க அம்மா அப்படின்ற பேர்லயே கட்சியை வச்சிருக்காரு. அம்மா எங்கேருந்து வந்தாங்க? நடிப்பு துறையில இருந்தா. அப்போ அவங்க நடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இளைஞர்கள் மத்தியில் முதல்ல எழுச்சி தமிழ்நாட்டில் உருவாக்குறது டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் 21க்கு மேல. அதுக்கப்புறம் வந்தவர் தான் விஜய் அவர்கள். ஸோ நீங்க பார்க்கலாம், இப்போ ஏற்பட்ட அரசியல் செஞ்ச நீங்க இப்போ இவங்களுக்கு கீழ்த்தனமா போறது நியாயமா? அதிமுகவும் திமுகவும் சேர்றது காலத்தின் கட்டாயம். திமுக காங்கிரஸ் பரம எதிரிகள். காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக எமர்ஜ் ஆச்சு. இந்த நிலைமையில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பாங்களா? அமைப்பாங்க. அமைக்கிறது தவறு இல்லையா? தவறு இல்லை. ஆனா ஜெயிக்கணும். சாவு வீடா இருந்தாலும் சரி, கர்மாதி வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், நான் தான் பணமா இருக்கணும், நான் தான் முக்கியமான படமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் எனக்கு மாலை விழும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அங்கேயும் அவர் ட்ரை பண்ண பார்ப்பாரு. முதல்ல மனசாட்சி பிரகாரம் நடக்க அரசியல் பண்ண கத்துக்கணும். ஒருத்தர் ஈகோக்கு ஒரு அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அழிவு உங்களுக்கு தான். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர்ல நேற்று பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. பல அதிரடி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் ஒரு சினிமா முகத்திலிருந்தே அவர் வெளியே வரல அப்படின்ற மாதிரி பல அரசியல் தலைவர்கள், குறிப்பா இன்னைக்கு டிடிவி தினகரன் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தேன். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அரசியலுக்கு வந்தோடனே இப்போ அவங்க ஒய்ஃப் அந்த பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ அந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் இவருக்கு இல்லாமல் அழிச்சிருவாரா? இவர் ஆட்டிடியூட்ல அது காணாமல் போயிடுமா? ஒருத்தருங்க இருக்கிறாங்கன்னு. பட்டு இவங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு கண்டென்ட் இல்லைன்றதுனால சினிமாவை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவர் விமர்சனம் பண்ற ஓகே, எல்லாம் வல்ல எங்க அம்மா அப்படின்ற பேர்லயே கட்சியை வச்சிருக்காரு. அம்மா எங்கேருந்து வந்தாங்க? நடிப்பு துறையில இருந்தா. அப்போ அவங்க நடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்கள விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பட் அவங்க நடிச்சு தான் வந்தாங்க. பட் அவங்க இன்டெலெக்சுவல், அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றத நம்ம அக்செப்ட் பண்றோம். அதே மாதிரி எம்ஜிஆர், உங்க கட்சி தலைவர், உங்க தலைவர், அவர் எங்கேருந்து வந்தாரு? திரைத்துறை. அவரு திரைத்துறை மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஆட்சி பண்ணும் போது மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. அதனாலதான் மக்கள் கிட்ட பேர் வாங்கினாரு. அதுதானே இங்க வரும்போது மட்டும் உங்களுக்கு எப்படி அது சினிமா மாதிரியும் ஷூட்டிங் மாதிரியும் பிளா 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 பிளாபான்னு வருது. சொல்றது பாத்தீங்கன்னா விமர்சிக்க வார்த்தை இல்ல. அதான் இல்ல, நான் திருப்பி சொல்றேனே, இவங்கெல்லாம் பொறுமையா இருக்கிறது. இப்போ சில இடங்கள்ல சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நீ பார்த்தனா நேற்று ஒரு அரசு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் குழந்தைங்களுக்கு அந்த லைவா போட்டு, அது தவறான விஷயம். அது அவங்க நாலேஜ் போனோடனே கண்டிச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் சரி. நான் அதை கூட நீ விமர்சிச்சிருக்கலான்ற, அதை நீங்க கேட்கலாம். ஏன்னா ஏதோ ஒன்று ஆர்வ கோளாறுல பண்றது. இது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம யாராவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும், அதை சுட்டி காட்டினா நாங்க அதை எடுத்துக்க தயாருன்னு சொல்றோம். எடுக்கலனா தான் தப்பு. நீங்க இப்போ எப்படி செந்தில் பாலாஜி மேல ஊழல் வழக்க போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா கூட நாங்க அமைச்சரை ராஜினாமா பண்ண வைக்க மாட்டோம். இவர் மாதிரி என்ன எடப்பாடி மாதிரி டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அந்த இதை சுட்டு கொள்வாரை ஆர்டர். அதாவது ஒரு காவல்துறை சுடுற அளவுக்கு பாயிண்ட் பிளாங்க் நடக்குது அப்படின்னா அதுக்கு மேல சிஎம் லெவல்ல போய் பர்மிஷன் வாங்காம பண்ண முடியாது. ஏன்னா அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஓட்டுக்கு போலிங், இந்த இஷ்யூலாம் இருக்கு. இதனால
டைரக்டா எஸ்பி இவங்க லெவல்ல பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பிரஸ் மீட் கொடுக்குறப்ப நான் இன்டர்ன் பண்ணிட்டு இருந்தேன். என் பக்கத்துல தான் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதான் சொல்றேன். அப்படி இப்ப நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, இந்த பேட்டர்ன் தான். நீ அது சொன்னதுனால இதை சொல்றேன். ஸோ நீங்க அரசியலாக்காதீங்க. சொன்னா தெரிஞ்சு உடனே ரியாக்ட் பண்றாங்க. நீங்க இன்னும் மெச்சூர்டா பண்ணுங்க. நான் இப்ப டிடி தினகரனுக்கு எல்லாரும் ஃபயர் விட்ட காலம்லாம் இருக்குது. ஓகேவா? அவ்வளோ மெச்சூர்டா திமுகவையும் எடப்பாடி இபிஎஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணீங்கன்ற ஒரு நல்ல பேர் இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு எழுச்சி. சொல்றேன், உண்மையை சொல்றேன். இளைஞர்கள் மத்தியில் முதல்ல எழுச்சி தமிழ்நாட்டுல உருவாக்குறது டிடிவி தினகரன். அவர் தான்டா முன்னாடி தம்பி 17ல இருந்து கட்சி அம்மா இதுல வந்து எதிர்த்து பண்ணும்போது பல இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் 21க்கு மேல. அதுக்கப்புறம் வந்தவர் தான் விஜய் அவர்கள். சோ நீங்க பாக்கலாம், இப்ப ஏற்பட்ட அரசியல் செஞ்ச நீங்க இப்ப இவங்களுக்கு கீழ்த்தரமா போறது நியாயமா? இப்ப உங்களை அப்போ மதிச்ச ஒரு இளைஞர் யாராவது இன்னைக்கு உங்களை மதிப்பானா? இது தேவையா? ஸோ தேவையில்லாத விமர்சனத்தை தடுத்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு தெரியல, இப்போ அண்ணன் டிடிவி என்ன நினைப்புல இதை பண்ணியிருக்காருன்னு நான் வேணா ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? என்ன சார், அதிமுகவுடைய தலைமையை நோக்கி டிடிவி நகருகிறாரா? அந்த பேச்சு ரொம்ப அதுக்காக இப்ப நானும் லைம் நைட்ல இருக்கேன், நானும் விஜய் எதிர்க்கிறேன், நானும் திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரா? ஒரு படி மேல போய் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவை வீழ்த்துறதுக்கு ஒண்ணு சேர்ந்தா என்ன தப்புன்னு கேக்குறாரு. அது இது காலத்தின் கட்டாயம் தேவா. நான் சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் சேர்றது காலத்தின் கட்டாயம். ஐ மீன் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன, நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம், காங்கிரஸ்க்கு இதுதான் நடந்தது. திமுக காங்கிரஸை வீழ்த்து வந்த பிறகு திமுக விசஸ் காங்கிரஸ் இந்த கட்சிய எம்ஜிஆர்னு ஒரு மெகா ஃபோர்ஸ் வந்த உடனே திமுக காங்கிரஸ் பரம எதிரிகள். முதல்ல புரிஞ்சுக்கும், காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக எமர்ஜ் ஆச்சு. எம்ஜிஆரை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸ் திருப்பி ஆட்சிக்கு வர முடியல. ஆனா காங்கிரஸ் விசஸ் திமுக தான் இருந்தது. ஆளுங்கட்சி திமுகனா, எதிர்கட்சி காங்கிரஸா தான் இருந்துச்சு. இப்படி இருந்தத திமுக இருந்து வெளியே வந்து எம்ஜிஆர் தொடங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸுடைய வேகன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது அங்க இன்னபிலிட்டி ஆயிடுச்சு. ஸோ அவங்க திமுக விசஸ் அதிமுகன்னு ஆயிட்டவே காங்கிரஸ் இன்னும் தேஞ்சிருச்சு. ஸோ அவங்க வேற வழியே இல்லாம திமுகவுடன் அதிமுக முதல்ல அதிமுகவுடன் கூட்டணி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திமுக மாறி மாறி கூட்டணிக்குள்ள வர வேண்டிய கட்டாயங்கள் நடந்தது. இந்த நிலைமையில திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பாங்களா? அமைப்பாங்க. அமைக்கிறது தவறு இல்லையா? தவறு இல்லை. ஆனா ஜெயிக்கணும். பாயிண்ட் 1. ஓகேவா? 2வது, அதுல காங்கிரஸ் யாரு? திமுகவா அதிமுகவா? இப்போதைக்கு நிலைமை பார்த்தா அதிமுக மட்டும் தான். அதிமுக அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வைப்பாங்க, நாளைக்கு டிவிக்கு கூடயும் வைப்பாங்க. நான் அடுத்ததுக்கு வா, நீ ஏன் இன்னைக்கு கதைக்கு பேசுற? நாளைக்கு இதே வாயி ஏன் நாங்க டிவிக்கு கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு பேசும். கண்டிப்பா. அதனால இது காலத்தின் கட்டாயம். ஆனா டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் ரன்னிங்ல முன்னாடி வரத்துக்கு 1வதுக்கு வரதுக்கு முயற்சிக்கிறவங்க எல்லாம் எப்படி ட்ரை பண்றாங்க? அதிமுக தான் போட்டியே 2வது இடத்துக்கு. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரியாலிட்டி இதுதான். இல்ல அவங்க இப்ப 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 1வத ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. புரியுதா? ஆனா அது வந்து நான் தான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி 45ல இருந்து 50% டிவிக்கு கிராஸ் ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் எவ்வளோ? இன்னும் எங்கேயோ 50னே இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ இவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க பாமக எல்லாம் வெளியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு யாரு கூட? டிவிக்கே கூட வந்துடுறாங்க அப்படின்னா இவங்க 45 ஆயிடுவாங்க, அவங்க 55 ஆயிடுவாங்க. ஸோ அப்போவும் டிவிக்கே தான் டாப்பா இருக்கும். இப்படி சேர்ந்து நீங்க தோத்தீங்கன்னா அதோட ஒரு கேவலம் எதுவும் இல்ல. இதுல அப்பரண்ட் யார் எடுக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. திமுக விசஸ் அதிமுகல அலைன்ஸ், திமுக அலைன்ஸ் அதிமுகல பிரச்சனை. 240 தொகுதியில கண்டிப்பா யாரோ ஒருத்தர் 100 தொகுதி தான், இன்னொருத்தர் 140 தொகுதி, இவ்வளவுதான். அப்ப 140 இருக்கவன் தான் அப்பர் ரெண்டு, 100 இருக்கவன் லோயர் ரெண்டுன்னு ஆயிப்போச்சு. அப்ப அவனே அவன் தோல்வி ஒத்துக்கிறான், அவன் அடுத்த கட்சி கூட கூட்டணி போயிடுவான். அவ்வளவுதான். அட்லீஸ்ட் இதுக்காச்சும் எடப்பாடி ஒத்துப்பாரா? எடப்பாடி ஏன்பா நீ எடப்பாடிக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது சொல்லுவாரு, எஜமான் படத்துல நெப்போலியன் ஃபேமஸ் டைலாக் இருக்கு, சாவு வீடா இருந்தாலும் சரி, கர்மாதி வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், நான் தான் பணமா இருக்கணும், நான் தான் முக்கியமான படமா இருக்கணும், ஏன்னா அப்பதான் எனக்கு மாலை விழும் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஸோ அங்கேயும் அவர் ட்ரை பண்ண பாப்பாரு. இவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி ஒருத்தரை காலம் வரைக்கிறது என்னன்னு யோசிப்பாங்க.
இந்த 140 சீட் திமுக நின்னா அங்க அதிமுக ஓட்டு மொத்தமா மாடாம ஒரு 40-50 சீட் தோக்கத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இங்க 100 சீட்டா மொத்தமா நம்ம ஜெயிச்சுட்டானா நம்ம தான் 42, அப்ப நம்ம தான் சிஎம், அப்படி ஒரு கணக்கு போடுவாரு. எடப்பாடி எல்லா வித கணக்கும் போடுவாப்புல. ஓகேவா? சோ ஆனா இதெல்லாம் நடக்காது. எடப்பாடி சரியா கரையாம்பூச்சா இருப்பாரு. எழுதி வச்சுக்க, இது நடக்காது. வாழ்க்கையில் இறங்கு முகம் எடப்பாடிக்கு தொடங்கி விட்டது. இன்னொன்னு, இறங்கு முகம் சொல்ற அளவுக்கு அவர் பெரிய ஆளும் இல்ல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிரஸோ மத்தவங்கள பேசிக்கிட்டு இப்ப அண்ணன் பாண்டே எல்லாம் வந்தா அந்த அமைச்சர் அப்படி இருக்கார், முன்னாள் அமைச்சர் இப்படி பண்ணாரு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இது அவர்கிட்ட இருக்கும் போது எலெக்ஷன் வரைக்கும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அவர் வெளியிட்ட சர்வே நம்ம பேசணும். அதெல்லாம் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் தூக்கி சாப்பிட்டுருவாரு, அவர் ஜெயிச்சிருவார், அவர் இப்படி, அவர் மேல எந்த பழி வாங்க என்னென்னமோ சொன்னி. இப்ப விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சோ தேவையில்லாம எது சீண்டவும் வேணாம், தேவையில்லாம எதை விடவும் வேணாம். அவங்க பாட்டை அடிச்சு தூக்கி 6 அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறாங்க, பாத்துக்கலாம். சார், இன்னொரு விஷயம் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, இப்ப இடைத்தேர்தல் வருது இல்ல சார், அதுல வந்து குறிப்பா 5 தொகுதிகளுக்கு இப்ப இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இது எதிர்பார்த்ததான்ப்பா. இது வந்து இங்க போய் ஒரு கோர்ட்ல கேஸ போட்டுருவாங்க, அந்த கேஸை வச்சு லெட்டர் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது இப்போ முதல்ல இடைக்கால தடை கேட்கறாங்கன்னா தடைன்னு சொல்லுவாங்க. இவங்க பதில் மனு கொடுக்கலாம். புரியுதா? அதுக்கு என்னன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க இதை பண்ணலனாலா நாங்க இன்னொரு 10 எம்எல்ஏ ஏதாவது ஒரு கட்சியில இருந்து பல்கா எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வைப்போம். என்ன பண்ணுவீங்க? அதுக்காகவே நடக்குதா இல்ல டவுட் வருது. நீ கொடுக்கவே வேணாம்ப்பா. சரியா? இன்னொன்னு, எவ்வளவு நாள் தடை வைக்க முடியும்? முடியாது. 6 மாதம் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 6வது மாசம் நீங்க இதுக்கு எதுவும் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவங்க பாட்டு அறிவிச்சுட்டு போறாங்க. ஸோ ஒன்னு அக்டோபர் நவம்பருக்குள்ள தேர்தல வரணும், இல்லைன்னா பிப்ரவரிக்குள்ள நடந்து முடிஞ்சாயிடும். இன்னொரு 6ல இருந்து 7 மாசத்துக்குள்ள நடந்துரும்ன்றீங்க. ஆமா ஆமா. ஓகே சார், அடுத்தபடியா நேற்று விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல குளத்தூர் கொத்து பரோட்டா பத்தி. திமுகவினர் தூங்கலை, நேற்று ஃபுல்லா கட்டுப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோட்டு கடையில இருக்கிற வியாபாரி மாதிரி பேசியிருக்கவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் எந்த ஒரு வியாபாரி மாதிரி நடந்துக்கிட்டாரா? சட்டசபையில ஜெயலலிதா அம்மா புடவை போடுங்கும் போது பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதை விட கேவலமா சொல்லணும்டா தம்பி. பொறிக்கின்றது கூட நல்ல வார்த்தையாகி போச்சு இந்த காலத்துல. புரியுதா? தேவையில்லாத விமர்சனம். நீங்க பேசுற அளவுக்கு நீங்க அவ்வளவு பேர் முதல்ல நீங்க உங்க தொகுதியில ஜெயிச்சிட்டு வந்து நீங்க பேசுங்க. என்னது? ஓகேவா? 700 ரோட்ல தான் ஜெயிச்சாரு. ஐயோ அம்மான்னு கதறி முதல்ல ஸ்டாலின் கிட்ட இந்த தடவை சீட்டு வாங்கறதுக்கு எவ்வளவு கதம்னீங்க, எவ்வளவு அழுதிங்க, எவ்வளவு புலம்புனீங்க, எல்லா இடத்துல அதுதான். எவ்வளவு புலம்புனீங்க, எவ்வளவு அழுது இந்த சீட்டை வாங்கினீங்கன்றது தெரியும். அடுத்த தடவை உங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு தெரியும். இவங்களை அந்த பொதுச் செயலாளர் பதவி புடுங்கறதா பேசிட்டு இருக்காங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக 4 டைலாக் விட்டுன்னு திரியிறாரு. அவர் வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொடுக்கலன்னா அவருக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுக்க போறாங்க. ஆமா, இவரை டம்மி ஆக்கி அங்க போட்டு வாங்க. இப்படிதானே இணை இது ஸ்டாலின் வந்தாரு. அந்த மாதிரி செயல் தலைவர் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் 1008 வார்த்தை இருக்கு தமிழ்ல. தமிழை கழிச்சு குச்சவங்க அதெல்லாம் பண்றாங்க. அவர் டம்மியா இருப்பத்தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதோ பேசுறாங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அது மட்டும் இல்ல, நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் ஆட்சியே பார்த்தவங்க விஜய் ஆட்சியை பார்த்துருக்க மாட்டோம். ஏளனமா பேசி பாருங்கன்னு தான் சொல்றேன். 2 மாசம் பார்த்ததுக்கு இந்த அடி. நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தீங்க. முதல்ல தேர்தல்ல தைரியமா மேற்கொண்டீங்க. 2வது தேர்தல்ல ஐயா அம்மா நீங்க 3வது அவரு முதலமைச்சராக இருக்கும் போது ஊருக்கு போகும்போது வந்த தேர்தலப்ப ஐயா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்ச உடனே எம்ஜிஆர் வந்தோடனே அப்படியே ஆட்சியை ஒப்படைக்கிறேன்னு பிரச்சாரம் பண்ணீங்க. இந்த நிலைமை தான் உங்களுக்கு மறுபடியும் வரும். என்னது? இதுதான் முதல்ல மனசாட்சி பிரகாரம் நடக்க அரசியல் பண்ண கத்துக்கணும். ஒருத்தர் ஈகோக்கு ஒரு அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அழிவு உங்களுக்கு தான். நான் திருப்பி சொல்ல, அந்த ஈகோவில் ஒருத்தர் செய்யறாரு இவ்வளவு அரசியல், அதனால இந்த நடந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதனால திமுக விழுந்து அதிமுக எழுச்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணமா இருக்கிறது இவங்கள மாதிரி ஆட்கள் தான். இவங்கள மாதிரி ஆட்கள் தான். அவங்க முன்னாள் துணை முதலமைச்சரும் சொல்லிக்கலாம், முதலமைச்சரும் சொல்லிக்கலாம், குடும்பம் சொல்லிக்கலாம், அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சார், நம்ம இடைத்தேர்தல் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஜான் ஆரோக்கியசாமியே நிக்க வைக்கலான்ற மாதிரி தலைமை பிளான் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது வரவேற்கிறீங்களா நீங்க? ஏன் நின்னா என்ன தப்பு? இல்ல, ஏன்னா பல பேர் வந்து கட்சியில உழைச்சவங்களே இருப்பாங்களே, இவங்களுக்கு கொடுக்குறீங்களேன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள். அப்புறம் அவர் உழைக்கலையா தம்பி? உழைச்சிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. வெற்றிக்கு சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புத்தகம் இருக்கு. புரியுதா? அதுல சொல்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உழைத்தால் மட்டுமே வெற்றின்றது நிச்சயம் கிடையாது. என்னது? ரியாலிட்டி. அதுக்கு உன்னுடைய லக்கு, ஸ்ட்ராட்டஜி, அரசியலை பொறுத்த வரைக்கும் லக்கு, ஸ்ட்ராட்டஜி,
மக்களுடைய நேச்சர் ஒர்க் பண்ணணும். அது எல்லாமே வேலை செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் ஒரு வெற்றின்றது மொத்தமா. நான் தொண்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, நான் ஒருத்தன் இப்படி தட்டிட்டே இருந்தா சவுத்தம் வராது. ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வரணும், மூமெண்ட்டுன்னு ஒன்று போகணும். இதை பாரபட்சம் இன்றி, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எப்பவுமே பொதுச்செயலாளர் ஆனந்தன் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வீடியோல பதிவு பண்ணியிருப்பேன். தொண்டருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, எப்பவுமே கஷ்டப்பட்டவங்கள முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரணும்னு நினைப்பாரு. இது இருக்கு. ஆனா அது எல்லாத்துலயும் சில இடத்துல மைனஸும் ஆகும். அந்த மைனஸை ஃபில் பண்றவர் தான் ஆர்எஸ்எஸ். ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம இப்படி மாத்தி பண்ணணுங்க அப்படின்னு அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு செயின் லிங்க். இதை ஒருத்தர் இறக்கி, ஒருத்தர் ஏற்றி, ஒருத்தர் குறைச்சி அப்படிலாம் இல்லை. எல்லாரும் இணைந்தால்தான் அந்த ஃபேஸ்ன்னு ஒன்று வரணும். அந்த ஃபேஸுக்கு 4 பேர் இணைஞ்சு வேலை செஞ்சாதான் இந்த வேலை ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு இப்படி அப்படின்லாம் இல்லை. இன்னொன்னு, எல்லா அரசியல் கட்சியுமே ஸ்ட்ராட்டஜிஸ்டா பண்ணிட்டு வெளியே திருத்தி அனுப்பிச்சிருவாங்க. இவர் கொடியே வச்சிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து உள்ள கொண்டு வரதுல எந்த விதத்திலயும் தப்பு இல்லையே. அவர் வெளியில இருந்து ஒர்க் பண்ணும் போதே இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று இருக்கும் போது உள்ள இருந்து பவர்ல இருந்து வேலை செய்ய எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு படி மேல சொல்றேன். இப்ப அவருக்கு இன்டெலெக்சுவல்ஸ் இன்னும் உள்ள தேவை, அவங்கள வச்சு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும்னு அவர் நினைக்கிறதுனால கூட அது யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது வர்றது ஒரு தவறுன்னு எப்படி நம்ம சொல்றோம்? ஒரு பிளஸ். ஆமா, அதுல என்ன தவறு? அதுல ஒரு தவறும் இல்லை. ரைட் சார். இன்னொரு விஷயம், ஒரு திடுக்கிடும் தகவல் இன்னைக்கு ஒரு செய்தியில படிச்சேன். அமைச்சர்களோட போனை ஹேக் பண்றாங்க. அதாவது அதோட சர்வர் நியூயார்க்ல இருக்குன்னு சொல்றாங்க. தலைமை இது உடனே ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது நடக்கிறது தான். இவங்க எந்த எஸ்டிம் வரைக்கும் போறாங்கன்றது தெரிஞ்சுக்கோ. இதுல அவாலா மற்றும் இதை பாகிஸ்தான் தான் எப்பவுமே இந்த ஹேக்கிங்ல அதிகமாக, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த சர்க்கிளில் இருக்கவங்க தான் இந்த ஹேக்கிங்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க, எக்ஸ்பர்ட். அமெரிக்காக்காரங்க கூட இவங்க இருக்கிறவங்களை யூஸ் பண்ணி தான் இதை செய்யற மாதிரி தான் நிறையா நடக்கும். ஸோ யூஎஸ்ல இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இல்லீகலாக அங்கே பண்ணால் அவங்களே கோர்ட்டில் கொண்டு போய் தண்டனை வாங்குற அளவுக்கு அங்கே பிரச்சனை. இதை இங்கேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீ இங்கே இருக்க டெக்னாலஜி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நீ இங்கே ஒரு ரேடாரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எல்லாருடைய ஃபோன் நம்பரும் எல்லாரும் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இங்கே சென்னையிலேயே சில பேர் சில மார்க்கெட்டிங்காக அந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த இது பண்ணுவாங்கன்றதுல எந்த மாற்றம் கிடையாது. கேப்டனே உளவுத்துறையோ இல்லை மற்றவங்கள இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிளாக்பெரி ஃபோன் எம்எல்ஏ 40 பேருக்கு பரிசு அளிச்சாரு. எம்எல்ஏ ஆன உடனேயே 11லயே. அப்பவே இது மாதிரி இருக்கு, இந்த பேரங்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இதை நீங்க சேஃபா எங்கூட பேசுறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பிளாக்பெரி ஃபோன் தடை. ஏன்னா அது நீ இது பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது, அரசாங்கத்தால டேப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைனே பண்ணல. ஸோ அதனாலதான் இங்க பிளாக்பெரி தடை செய்யப்பட்ட போனாக மாறப்பட்டது. பிறகு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதை யோசிச்சு அமைச்சர்கள் எல்லாருமே ஐபோன் யூஸ் பண்ணணுன்றதையோ இந்த மாதிரியான சில விஷயங்களை மாற்றி அன்வான்ட் லிங்க்ஸை ஓப்பன் பண்ணாம இது மாதிரி பண்றதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. சரி, இதை நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம். அமைச்சர்கள்த எடுத்தா அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம்னா அப்போ உங்களதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சா எவ்வளோ குப்பை வெளியே வரும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த அரசாங்கம் அதை பண்ணும். அவங்க போனை டேப் பண்ற அடுத்த செயலும் செய்வாங்க. அது வெளியே லீக் ஆகும் இந்த தடவை. நீ நினைச்சுக்க, அதை வேற கேஸுக்கெல்லாம் கிடையாது, வெளியே தான் இனிமேல் மக்களுக்கு தான் எல்லாமே. டைரக்ட் தந்தி தான், இமெயில் தான், எல்லாமே மக்கள் நேரடியா பாக்குறதா, இன்ஸ்டாலயா ஃபேஸ்புக்லயா. ஏன்னா உங்களை கேஸை போட்டா நல்லா அட்வொகேட்டுகளை வச்சுட்டு போற ஜாமீன் வாங்கிடுறீங்க, முன்ஜாமீன் வாங்கிடுறீங்க, அப்புறம் அது பின்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இழுத்தடிக்கிறீங்க. இந்த வேலைலாம் செய்றீங்க. மக்கள்கிட்ட உங்க இமேஜை டேமேஜ் பண்றதுதான் முதல் வேலையா பண்ண வைக்கணும். ரைட் சார். பல விஷயங்கள் பேசுனீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.